Hey guys, what's up? Welcome back to my channel. இந்த வீடியோல வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோயில் வந்து எங்க இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா குருடுமலை. போன வீடியோல நான் சொல்லிருப்பேன். இந்த குருடுமலைக்கு நீங்க வந்தீங்கனாக்கா மூணு முக்கியமான கோயிலை வந்து நீங்க தரிசனம் பண்ணலாம்னு நான் சொல்லிருப்பேன். அந்த மூணாவது கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா குருடுமலை கணேசா டெம்பிளுக்கு போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த போர்டு வந்து இருக்கும். இந்த ரைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டெம்பிளுக்கு போகலாம். கணேசா கோயிலிருந்து ஒரு 300 மீட்டரில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த கோயில் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 95 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. முல்பாகல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதா இருந்தால் இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வரைக்குமே உங்களுடைய கார் ஆகட்டும், உங்களுடைய 2 வீலர் ஆகட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா டைரெக்ஷனுக்காக நிறைய நேம் போர்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த போர்டை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். இப்போ இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 2000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இருக்குது. தாராளமாக உங்கள் காரை வந்து சேஃபாக பார்க் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இந்த கோயிலுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து நட திறந்துருக்கும். கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான இந்த கருட கம்பம் வந்து வச்சுருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி சில பல காரணங்களால் இந்த கோயிலை சரியாக பராமரிக்காததால் இந்த கோயில் வந்து இடிஞ்சு விழுந்து ரொம்ப மோசமான நிலையில் வந்து மிகவும் பாலடைஞ்ச நிலையில் வந்து இந்த கோயில் இருந்துச்சு. இங்கே இருந்து சென்னகேசவா சிலையை வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த சோமேஸ்வரர் கோயிலில் வச்சு பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஊர் மக்கள். இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோயிலை வந்து மறுசீரமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுடைய பழைய கற்களையே வச்சு இந்த கோயிலை வந்து மறுபடியும் கட்டி கொடுத்துருக்காங்க புதுசாக. இப்போது இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா புராண பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சென்னகேசவ தேவாலயா ஸ்ரீ சேத்ரா கூட்டாதிரி, அதாவது இப்போ இருக்கிற குருடுமலை. இப்போ இந்த கோயில் உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. எனக்கு இந்த கோயில் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மத்தியானம் வந்து ரொம்ப பசியாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஒரு அண்ணா கிட்ட பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா இங்கே பக்கத்துலேயே சென்னகேசவா கோயில் இருக்குது, அங்கே வந்து எல்லா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அன்னதானம் வந்து கொடுப்பாங்க, நீ அங்கே போய் சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இந்த கோயில் இருக்கிறதே தெரிஞ்சிச்சு காய்ஸ். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அன்னதானத்தை வந்து சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியும் பண்ணிட்டு போங்க. நான் ரொம்ப பசியில் இருந்தேன். எனக்கு இந்த சாப்பாடு வந்து அமிர்தம் போல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. இந்த கோயிலுடைய மேனேஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுடைய பசியார தாராளமாக வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்டு வராங்க. நானும் என்னால் முடிஞ்ச டொனேஷனை வந்து அன்னதானத்துக்காக கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே கொடுக்குற ஒரு காசும் வந்து நிறைய பேரோடைய பசியை வந்து போக்குது. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாறைக்கு மேலே தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோயில் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த சனி தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிறதா வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த கோயிலில் வந்து எல்லா பௌர்ணமி நாட்கள்லையும் இங்கே சனி சாந்தி ஹோமம் வந்து பண்ணுறாங்க. முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து பகவானை வேண்டிக்கிட்டு அவங்க வந்து கல்யாண உற்சவத்தை வந்து பண்ணிட்டு போனாங்கன்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த கோயிலில் எல்லா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் இருக்கும். ಆಗ ಈ ಮೂರ್ತಿಗಳ ಹಾಳಾಗಬಾರದಂತ ಈ ಮೂರ್ತಿಗಳನ್ನ ಜೋಪಾನ ಇಲ್ಲಿಂದ ತಗೊಂಡೋಗಿ ಮುಂದೆ ಸೋಮೇಶ್ವರನ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಒಂದು ಸೈಡಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಬೇಕು. ಈಗ 2 ವರ್ಷ ಆಗಿದೆ, ಪುನರ್ಜೀರ್ಣೋದ್ಧಾರ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವಸ್ಥಾನ. ಹಳೆ ಮೂರ್ತಿಗಳನ್ನೇ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿ ಹಳೆ ಕಲ್ಲನ್ನೇ ರೀಸೆಟ್ ಮಾಡಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ಕಲ್ಲಿನ ಮೇಲೂ ನಂಬರ್ಸ್ ಕಾಣುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿ ಶನಿದೋಷ ರುದ್ರ ನಿವಾರಣೆ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕಂತಾನೆ ಪ್ರತಿ ಪೌರ್ಣಮಿಗೆ ಶನಿ ಶಾಂತಿ ಹೋಮ, ಸುದರ್ಶನ ಹೋಮ ಸಾಮೂಹಿಕ ಹಾಗೂ ಪ್ರತಿ ಶನಿವಾರ ಭಾನುವಾರ ಸಂಕಷ್ಟಹಾರ ಚತುರ್ಥಿ ಪೌರ್ಣಮಿ ಈ ಥರ ವಿಶೇಷ ದಿನಗಳಲ್ಲೆಲ್ಲ ಅನ್ನದಾಸೋಹ ಸೇವೆ ಸಹ ನಡೆಯುತ್ತೆ. இந்த மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கிற இந்த சென்னகேசவ சுவாமியை வந்து கௌண்டின்ய மகரிஷி வந்து பிரதிஷ்டை பண்ண தான் வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்க வந்து வந்துகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக சாமியை வந்து ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு போங்க.
இந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய ஒரு அவதார சிலைகள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வாமன அவதாரம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சின்ன தேன் பூச்சி இருக்கு இல்லையா, அதுங்களுடைய கூடு மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயிலை பார்த்தாலே தெரியும், ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். இங்கே பாருங்கள், இந்த கோயிலில் வந்து 2 கல்லை பயன்படுத்தி இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து கிரைனைட் கல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஹொய்சலர்கள் காலத்துலேயும் விஜயநகர காலத்துலேயும் கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோயிலை சுற்றியும் முழுக்க தமிழ் கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னர்கள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இந்த கோயிலெல்லாம். ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட், அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்த கோயிலில் இருக்கிற ஒரு கல்வெட்டையும் படியெடுத்து அந்த கல்வெட்டு எல்லாத்தையும் இந்த கோயிலையே ஒரு பெரிய டிஸ்பிளே மாதிரி பண்ணி அந்த கல்வெட்டையும் கொடுத்து அந்த கல்வெட்டுடைய அர்த்தமும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சோழர்கள் மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து அந்தந்த காலகட்டத்தில் இருந்த ராஜாக்கள் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரத்தோடைய சிலை வந்து இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இடிஞ்சு விழுந்து அழியிற நிலையில் இருந்த இந்த கோயிலை வந்து மறுபடியும் மீட்டெடுத்து இந்த கோயிலுடைய பழமை மாறாமல் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தலம். நீங்களே பாருங்களேன், இந்த கோயில் வந்து பகலும் இரவும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கார்டன் மாதிரி, அதாவது பூந்தோட்டம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி நிறைய பூச்செடிகளும் நிறைய மரங்களையும் வந்து நட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. இந்த கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கோட்டை வந்து இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த நிறைய செடி மாதிரி வளர்ந்து புதர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டை சுவர்கள் இருந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் கீழே விழுந்து அழிஞ்ச நிலையில் இருக்குது. இப்போ இந்த கோட்டையில் மிஞ்சி இருக்கிறது இந்த கோட்டையோட நுழைவு வாயில், இது மட்டும் தான் இருக்குது. என்னுடைய ஒரு சின்ன ஆசை வந்து மறுபடியும் இந்த கோட்டையை வந்து முழுக்க கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்கு. நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அழிஞ்சு போட்டோன்னு ஈஸியாக விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஆக்கிரமிப்புக்காரங்க வந்து இந்த மாதிரி கோயில் சொத்துங்கள்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம இடங்களை வந்து நம்ம காப்பாற்றணும். இது வந்து ஒவ்வொருத்தருடைய கடமை. இதே கோட்டைங்களை இதே கோயிலை வந்து இப்போ கட்டணும்னா கோடிக்கணக்கில் செலவாகும். அட்லீஸ்ட் இந்த கோயில்களை வந்து அழிய விடாமல் நம்ம வந்து காப்பாற்றலாம். இந்த இடத்துல குப்பையெல்லாம் போடாமல் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோக்கு வந்து என் சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் காய்ஸ்.